பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காண்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய அரங்கில் கருத்தரங்கு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அப்போது பேச்சாளர் அங்கிருந்த ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு பலூனை கொடுத்து அதில் அவரவர் பெயரை எழுத சொன்னார். எல்லாரும் தங்கள் பெயரை பலூனில் எழுதி முடித்தவுடன் அதை இன்னொரு அறையில் வைக்க சொன்னார். பின்னர் அந்த பேச்சாளர், உங்கள் பெயர் எழுதிய பலூனை அந்த அறைக்குள் இருந்து எடுத்து வாருங்கள் என்று அறிவித்தார். உடனடியாக அனைவரும் விழுந்தடித்து அந்த அறைக்குள் ஓடி சென்று நெருக்கி தள்ளிக்கொண்டு கீழே விழுந்து தங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூன் கிடைக்கிறதா என்று பரபரப்பாக தேடினர். 5 நிமிடங்கள் கடந்த பிறகும் ஒருவராலும் அவரவருக்குரிய பலூனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த பேச்சாளர், ஒவ்வொருவரும் ஒரு பலூன் மட்டும் எடுங்கள், அந்த பலூனில் யார் பெயர் இருக்கிறதோ அதை அந்த பெயருடைய நபரிடம் கொடுங்கள் என்றார். அடுத்த சில நிமிடங்களில் தங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூன் எல்லோருக்கும் கிடைத்துவிட்டது. அந்த பேச்சாளரும், இதுதான் வாழ்க்கை, எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம், ஆனால் அது எங்கே, எப்படி, எதில் கிடைக்கும் என்று நினைப்பதில்லை. நம் மகிழ்ச்சி அடுத்தவர்களுக்கு உதவுவதில் தான் இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள், உங்கள் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.